எலெக்ஷன் கமிஷன் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் படிவத்தோடைய ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை கிட்டத்தட்ட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஸோ இந்த ஓட்டர் லிஸ்ட்ல நம்மளுடைய பேர் இருக்கா அந்த ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட்ல அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும், வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணி எபிக் சர்ச் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா முதல்லேயே ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே வந்து போங்க. அதுதான் நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து 3 வகையாக வந்து தேடலாம். சர்ச் பை எபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர், சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் போட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படின்ற வச்சு 3 வகையாக தேடலாம். ஆனால் எபிக் நம்பர் தான் நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ அதுதான் ஈஸி. ஸோ ஃபஸ்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்றத வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து கீழே இருக்க கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்றத வந்து கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், உங்களுடைய பேர், உங்களுடைய வயசு, அப்பா பேர், அப்புறமா நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போடுவீங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதுலேயே வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மொத்த லிஸ்ட்டுமே காமிங்க. எப்படி ஒரு வேலை லிஸ்ட்டு காமிச்சிச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த வெப்சைட்ல இப்போ வந்து உங்களோட டீடைல்ஸ் காமிக்கல அப்படின்னீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய முதல் விஷயம் வந்து என்னன்னா உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் யாரு அப்படின்றத வந்து பார்த்துட்டு நீங்க வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா ரீசப்மிட் பண்ற மாதிரி வரும். அந்த ரீசப்மிட் பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி. நீங்க ஆஃப்லைன்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்ககிட்டயே வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் டீட்டெயில்டாக பிஎல்ஓ நம்பர் வந்து இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன ஏது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கனாலும் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் மேலே பிஎல்ஓ நம்பர் இருக்கும். ஸோ அந்த பிஎல்ஓ யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அப்படி இல்லை நான் ஃபார்மே சப்மிட் பண்ண மறந்துட்டேன், ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, ஆனால் எனக்கு பிஎல்ஓட நம்பர் மட்டும் தெரியும் அப்படின்னீங்கனாலும் சேம் இதே இது உள்ள போயிட்டு அந்த பிஎல்ஓக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. கேட்டிங்கன்னா ஆஃப்லைன்லேயே நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. இது இப்போ வந்திருக்கிறது ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட்டு. ஸோ கடைசியாக வர்றது வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டு ஃபைனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.